இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு லக்கி மந்திரம் இருக்கா குருஜி? கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லி எல்லாருமே சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்மளை பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ண வைக்கும் எல்லா விஷயத்துக்குமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதை வந்து ரிப்பீட்டடாக எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொன்னாலே. இதில் இன்னொரு விஷயமே இருக்குது, நீங்கள் கேட்டதில் நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு டக்குன்னு தூக்கம் வரும். எல்லாரும் இன்னைக்கு எது பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்கோன்னா பணம். அந்த பணத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது, ஆனால் அத்தனையும் வாங்குறதுக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்ன மாதிரி பணத்தை பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஈஸியான மந்திரம் ஏதாவது இருக்கா குருஜி? ஸ்ரீம் மந்திரம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ரீம் மந்திரம் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப வசதியான மந்திரம் அப்படின்றது இருக்கிறதுல நம்மளுடைய ஒரு ஹிந்துயிசம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் சனாதன தர்மத்திலே மகாலட்சுமியுடைய பீஜமானது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு பீஜம் அப்படின்றது. மனசுக்குள்ளே தான் சொல்லணும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக உறக்கவே சொல்லக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. அது வந்து இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மணி மந்த்ரா. இந்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இருக்குது. நான் ரெகுலராக நம்மளுடைய நிறைய இந்திரனுக்கு ஹோமங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். நான் இந்திரனை வந்து பூஜைத்து அவருக்கு சிலையே இருக்குது, அந்த சிலையை வச்சே நம்ம பூஜைகள் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்திரனுடைய மந்திரம் வந்து நம்ம சாதாரணமாக இடப்படவே கூடாது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஓம் இந்திராய நமக்கு எவ்வளோ முறை முடியுமோ கிழக்கு பக்கம் பார்த்து அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம். நம்மக்கிட்ட சிலையில் பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாலே இதில் இந்த நம்பர் எழுதுங்க, இதில் இந்த நம்பர் எழுதுங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய வரும். ஆரம்பத்தில் நான் கூட ரொம்ப க்யூரியஸாக அதை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் பட் செஞ்சதில்லை இது வரைக்கும். சில பேருக்கு எதுவுமே செய்யாமல் லாட்டரியில் பணம் வர்றது, திடீர் யோகம் வர்றது எல்லாமே நடக்கும். சிலர் அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அப்படி எதுவுமே நடக்காது. பட் நான் ரகசியமாக கேட்குறேன், அப்படி ஏதாவது காசு வர்றதுக்கு நம்பர் இருக்கா, சொல்ல முடியுமா? நம்பர் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அது மாதிரி இமீடியட்டாக பார்க்குறதுக்கு 520 இந்த 520 808 741 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குவிக்காக வரக்கூடியதாக இருக்கும். ரெகுலராக சொல்லக்கூடிய நம்பர்ஸ், மணி ஹீலிங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரும். வணக்கம் குருஜி. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு லக்கி மந்திரம் இருக்கா குருஜி? கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லி எல்லாருமே சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்மளை பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ண வைக்கும் எல்லா விஷயத்துக்குமே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னால் நானே நிறைய தூங்குறதுக்கு முன்னால் சரி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன், அதை பண்ணுறவங்களுமே இருப்பாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தூங்க போகும்போது இந்த மந்த்ராவை சொல்லிவிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 3 வேர்ட்ஸ், ஒரே வேர்டை 3 தடவை ரிப்பீட் பண்ணுறது. நம்ம தூங்கும்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நாளுடைய நம்மளுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் கேரி பண்ணிட்டு கொண்டு போய் அங்கே தான் கொட்டுறோம். அப்படியே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல அப்படியே போட்டிருக்கோம். நம்ம அந்த எனர்ஜி ஃபுல்லாக அங்கே இருக்கும். ஸோ அப்போ நம்ம மனம் அப்படின்றது சரிவர அந்த ஒரு ஏதாவது ஒரு கவலைகளையோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ நம்ம சுமந்து கொண்டே இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரியாக நமக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வந்தாலுமே நமக்கு சப்கான்ஷியஸாக சர்டன் திங்ஸ் வரும். நாம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸில் வந்து 80 to 90% சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை, 10% தான் கான்ஷியஸ் மைண்ட் பண்ணுறது. ஆனால் அந்த மீதி இருக்கிற 90% நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் பண்ணுறது அப்படின்றதே நமக்கு தெரியலை. தெரியாமல் நம்ம அவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் தான் கான்ஷியஸாக பண்ணுறேனே அப்படின்னு நினைக்கிறோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இதுதான் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டோடைய விஷயம் தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமே நடக்கிறது. அது நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரியறதில்லை. அதனால தான் சில பேர் ஒரு சில மிஸ்டேக்ஸையே ரிப்பீட்டடாக அதையே பண்ணுவாங்க. திரும்ப பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க, இனிமேல் நான் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்னு. ஆனால் திரும்ப அது செய்வாங்க. அது மாதிரியான எந்த மிஸ்டேக்ஸாக இருந்தாலுமே. ஸோ ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாந்தி 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 இதை வந்து ரிப்பீட்டடாக எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொன்னாலே. இதில் இன்னொரு விஷயமே இருக்குது, நீங்கள் கேட்டதில் நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு டக்குன்னு தூக்கம் வரும். ஓ சூப்பர். இதை கண்ணை மூடிட்டு நிறைய பேர் இருக்காங்க தூங்காம இருக்கிறவங்க. கண்ணை மூடிட்டு இந்த ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு அவங்க சொல்லிட்டு அவங்க தூக்கம் வரல. அவங்க முதல் நாள் மேபி ஃபர்ஸ்ட் டேவே வராமல் இருக்கலாமா இருக்கும். பிகாஸ் அவங்க அதை சொல்லும்பொழுது வந்து பார்த்தோம்னா அவங்க தேமே கேரி சோ மெனி எனர்ஜிஸ். இதை சொல்ல ஆரம்பிக்க அந்த எனர்ஜிஸ், அந்த அன்வான்ட் எனர்ஜிஸ் எல்லாம் போகும். 1 or 2 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக வந்து இது தூக்கம் வரல, தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை உட்காந்து மனசுக்குள்ளே அவங்க கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது சொல்லவே தூங்கிடுவாங்க அப்படியே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ தடவை சொன்னோன்னு. காலையில் எழுந்து கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், தெரியலன்னுவாங்க.
நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்டே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது நிறைய பேர் சொல்றது, நான் தூக்கமே வராது, நான் மாச கணக்கா வருஷ கணக்கா நான் எந்த தூங்குற விதமான இது பார்த்தாலும் உடனே ஷேர் பண்ணுவேன், இது ட்ரை பண்ணி பாருங்க. எங்கங்க எதை ட்ரை பண்ணாலும் தூக்கவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப லக்கி மந்த்ரான்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நம்மளுடைய இருக்கிற ஆல் கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜிஸ் நம்ம மீட் பண்றோம், எவ்வளோ பேர் கூட நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பேர் கூட பழகிறோம், அல்லது நம்ம எவ்வளோ பேரை நம்ம கடந்து போகிறோம், அத்தனை விஷயங்கள், எவ்வளவு நியூஸஸ், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. முன்னெல்லாம் விட இப்போ பயங்கரமாக பார்க்குறோம்ல, நம்ம ஏதாவது எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட நியூஸ். அப்போவாது வெறும் நியூஸ் பேப்பரோட இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு டைமில் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா இன்ஸ்டா எடுக்கலாம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அப்புறம் எல்லாமே அது மாதிரி லைனாக யூடியூப், இது மாதிரி லைனாக பார்த்துட்டே இருக்கும். நிறைய நல்லதும் வருது, நிறைய கெட்டதும் வருது. ஸோ எதெல்லாம் நம்மளோட உள்ளுக்குள்ளே தங்கும்னு பார்த்தா கெட்டது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தங்கிடும். அதனால கெட்டது தங்குறது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓம் சாந்தி 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 சொல்லிட்டு காலையில் அவங்க எழுந்து பார்க்கும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப் லாங் அதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. ஓம் சாந்தி 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 ஹே, அவங்களுக்கு தமிழ் தான் அவங்க சொல்றாங்கன்னா சாந்தி 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 சாந்தி. ஆமா, சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டாங்க, அது யாராவது கூப்பிடுற மாதிரி ஆயிடும். அதனால ஆமா குழப்பமாயிடும் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா. ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு அழகான விஷயத்த சொல்லிட்டீங்க. அடுத்தது எல்லாரும் இன்னைக்கு எது பின்னாடி ஓட்டிட்டு இருக்கோம்னா பணம். அந்த பணத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது, ஆனால் அத்தனையும் வாங்குறதுக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்ன மாதிரி பணத்தை பின்னாடி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஈஸியான மந்திரம் ஏதாவது இருக்கா குருஜி? பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரம் அப்படின்னா நான் நிறைய மணி மந்திராஸ் அந்த மாதிரியான விஷயமா சொல்லிட்டு இருக்கேங்களேன். எவர் ஒருவர் வந்து அந்த ஸ்ரீம் மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீம் மந்திரம் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப வசதியான மந்திரம் அப்படின்றது இருக்கிறதுல நம்மளுடைய ஒரு ஹிந்துயிசம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் சனாதன தர்மத்திலே மகாலட்சுமியுடைய பீஜமானது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு பீஜம் அப்படின்றது மனசுக்குள்ளே தான் சொல்லணும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக உறக்கவே சொல்லக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. பட் நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமல் அப்படியே போகுமே அது அப்படின்ற மாதிரி நம்ம சாதாரணமாக கேட்போம். அதுக்கு வந்து அவங்களுக்கு இதுதான் இதோடைய அர்த்தம்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மணி மந்த்ரா ஆக்சுவலாக. அதை நம்ம மனசுக்குள்ளே தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே அந்த ஸ்ட்ரீம் மட்டும் சொல்லிட்டு SHREM அதை அப்படியே நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே போகும். அது வந்து ஒண்டர்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு அபுண்டன்ஸ், ஒரு ப்ராஸ்பெரிட்டி. இப்போ நம்ம வந்து செல்வம் அப்படின்னு நம்ம வந்து பணம் அப்படின்னு நம்ம வந்து சின்னதாக அடைச்சிடுறோம். நான் வந்து எப்பவுமே சொல்லும்போது பணம் அப்படின்னு சொல்லுவேன், செல்வம் அப்படின்னு. பணம்னு சொன்னால் செல்வம்னு எடுத்துக்கோங்க, செல்வம் ப்ராஸ்பெரிட்டின்னு எடுத்துக்கோங்க. ப்ராஸ்பெரிட்டினா 8 விதமான செல்வங்கள், மகாலட்சுமியுடைய 8 விதமான ரூபங்கள், என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பா அள்ளி. அப்படியான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். பணம்னா பணம் தான். அதே மாதிரி சும்மா பிளைண்டாக வந்து நான் வேலைக்கு போனால் தானே பணம் வரும் அப்படியெல்லாம் பேசிட்டு நான் ஸ்கெப்டிக்கலாக உட்காந்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இதை நம்ம வந்து சொல்கிறது நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த வேலை நல்ல வேலையாக மாறும். அவனுடைய வாழ்க்கை விதி எல்லாமே மாறக்கூடிய ஒரு தன்மையாகவுமே இருக்கும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மகாலட்சுமி மந்திரம், அதே போல் வந்து இந்திரனுடைய மந்திரம். அந்த இந்திரனுடைய மந்திரம், இந்திரன் ஓம் இந்திராய நமக மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். பர்டிகுலராக அதை நம்ம கிழக்கு பக்கம் பார்த்து ஓம் இந்திராய நமக மந்திரம் சொல்லி கொண்டிருந்தோம் என்றால், இந்திரன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம். அதாவது சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இந்திரன் அவரை வந்து இருக்கிற எந்த அளவுக்கு அவரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க. வேதாஸில் அப்படி இல்லை. அடுத்தது வந்த வேதாஸ்க்கு அப்புறம் வந்தக்கூடிய ஒரு புராணாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அது இருந்திருக்கு. ப்ராக்டிக்கலாக அந்த வேதாஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அவர் வந்து இந்த மாதிரி இல்லை. 1 or 2 மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லா தெய்வத்துக்குமே அந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்றது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுலேருந்து நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஆக்சுவலாக இந்திரன்கிறது அஷ்டதிக் பாலகர்கள் ஒருத்தர் என்று சொல்லக்கூடியவர், குருவுடைய அதிபதி, குரு பிரகஸ்பதியுடைய அதிபதி, அவர் குரு ஜூபிட்டருடைய அதிபதி, அவர் நம்ம சுக்கிரனுடைய பிரத்யதிபதி தேவதை வந்து அவர். ஸோ இந்த குரு சுக்கிரன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு நல்ல பணமும் வரணும், அதை அனுபவிக்க வேணும்னா இந்திரனை விட்டால் வேறு வழி இல்லை. இந்திரனை வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வந்து அவரை பற்றின நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் எடுக்கணுன்றது ஒரு விஷயம். ஓம் இந்திராய நமகன்னு கிழக்கு பக்கம் பார்த்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். அவரை தான் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்டாகவும் எடுத்துக்கலாம், அவர் அப்பாவாக எடுத்துக்கலாம், தம்பியாக எடுத்துக்கலாம், எப்படியா வேணால் எடுத்துக்கக்கூடிய எல்லா விதத்திற்குமே அவர் வந்து ஏகக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது இந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவோம். இந்திரனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இருக்குது. நான் ரெகுலராக நம்மளுடைய நிறைய இந்திரனுக்கு ஹோமங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். நான் இந்திரனை வந்து பூஜைத்து அவருக்கு சிலையே இருக்குது, அந்த சிலையை வச்சே நம்ம இதில் பண்ணிட்டுருக்கோம், பூஜைகள் பண்ணிட்டுருக்கோம்.
இதெல்லாம் இந்திரனுடைய மந்திரம் வந்து நம்ம சாதாரணமாக இடப்படவே கூடாது, ரொம்ப பவர்ஃபுல்லான. ஓம் இந்திராய நமக எவ்வளோ முறை முடியுமோ கிழக்கு பக்கம் பார்த்து அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம். நம்மக்கிட்ட சிலையில் பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாலே பணம் வர்றதுக்கு ரொம்ப குவிக்காக எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுறதுன்னா ஓம் இந்திராய நமக சொல்லலாம். அடுத்தது வந்து ஆமாம் ஸ்ரீம். ஆமாம் ஸ்ரீம் வந்து நெக்ஸ்ட் அது வந்து ஸ்ரீம் வந்து சீட் மந்திரம், மூல மந்திரம் என்று சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திராய நமகளை வந்து பார்த்தோம்னா நாமம் தான். ஸோ அந்த நாமம் சொல்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் வராது. இப்போ ஸ்ட்ரீம் சொல்கிறதுனாலே நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் வராது. பட் நமக்கு எல்லா இடத்துலையுமே உட்காந்து அதை சொல்லக்கூடாது, அதுக்குன்னு சர்டன் பிளேசஸ் இல்லையா, நம்ம இப்போ பேசினோம் அதை பற்றி. ஸோ அது மாதிரி இதில் நம்ம சொல்கிறது தான் அது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம பேசும்போதே எங்கள் கமெண்ட்ஸில் சில விஷயங்கள் வரும். என்னென்னா, மாதவிலக்கு நேரங்களில் இதை சொல்லலாமா, எத்தனை முறை சொல்லணும், எவ்வளோ நேரம் சொல்லணும், எத்தனை நாட்கள் சொல்லணும், அப்போ எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாமே எப்படின்னா, இந்த டைம் பீரியடில் எங்களுக்கு நடக்கணும், இந்த ஒரு குவான்டிட்டிக்குள்ளே இந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். யாருமே இங்கே வந்து கிடைக்கிற வரைக்கும் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. பண்ணால் கிடைச்சிருமா அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் கேள்வியோடு தான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும், அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதாவது என்னுடைய வேலையில் பாதி வேலையை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோலையும் இதை தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவேன். காலையில் இந்த இடத்துல பண்ணணும், இல்லை நைட்டு இந்த இடத்துல பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும், மாதவிலை அவங்க வந்து அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தால் இப்படி பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இது இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா அங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ விஷயம் ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம வந்து பெரிய காலட்சேபமே நடக்கும். ஒவ்வொரு வீடியோவோட கண்டென்ட் என்னமோ 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ வருஷமாக கொடுத்தாலும் அந்த கேள்விகள் நிற்கிறதா தெரியலை. அதனால அது ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. அதில் பரவாயில்ல, இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்க. இது கேட்க தான் செய்வாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீம் மந்திரம் வந்து அப்படி சொல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ அது வந்து பார்த்தோன்னா இந்த அவுட் ஆஃப் ஹவுஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மந்திரங்கள் உள்ளே ஓடுறதுக்குமே நான் வந்து எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன். அந்த பெண்ணானவள் சக்தி ரூபம், அந்த அவளுக்கு வந்து அவுட் ஆஃப் ஹவுஸ், அவங்களுக்கு அந்த மென்சுரல் பீரியட் அப்படிங்கிறதே அந்த வந்து சக்தி பிரவாகம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது, அந்த தெய்வீகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பொங்கி வரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்மளுடைய ரியல் இதுலேயே நம்ம வந்து பார்க்கலாம். காமாக்கியா டெம்பிளே ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கிறதுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அந்த ஒரு விஷயத்தை சொல்லலாம். இன்னொரு விஷயமா நம்ம சொல்லும்பொழுது அவங்களோட எனர்ஜி, அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அது வந்து ஒதுக்கப்பட வேண்டியதுன்னு இல்லை. பட் இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு சில மந்திரங்களை நம்ம வந்து சொல்ல மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸை சேஞ்ச் பண்ணும், ரொம்ப சூடாக்கி விட்டுரும். அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் தான். அதனால அதெல்லாம் செல்லாமல் இருக்கலாம். இந்திராய நமகெல்லாம் மனசுக்குள்ளே சொல்கிறோம். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன். யூஆர் வெரி மச் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பீயிங் எ கேர்ள், பீயிங் எ விமன், நீங்கள் அப்படி இருக்கீங்க. நீங்களோ XYZ யாரோ ஒருத்தாங்க, அவங்க வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பீரியட் வந்து மந்த்லி வந்து தான் ஆகும், சர்டன் இயர்ஸ் வரைக்கும். அவங்களுக்கு ரொம்ப முருகான் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு கடவுளை இருக்காங்க. அந்த டைமில் முருகான்னு சொல்லிவிட்டு அந்த முருகர் வந்து நீ ஏன் இந்த 3 நாளில் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்களை ஏதாவது பண்ணுமா? அது அவங்களுடைய தப்பா இல்லை என்ன? அது எனக்கு புரியலை. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கெப்டிக்கலாக கேட்குறதோ யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை. பேசிக்காக நம்ம மைண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே அது கிடையாது. நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயமா நடக்கும்போது எந்த ஒரு தவறான விஷயங்களும் நடக்காது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அனைத்திற்குமே தான், அனைத்து ஜீவராசிகளுக்கும் உட்பட்டு தான் அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற விஷயம். அதனால் தாராளமாக சொல்லலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. சுவாமிமானத்திலாம் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து விலக்கி வைக்கிறது அப்படின்றது நாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். அப்போ நம்ம வந்து ரிபலிஸ்டிக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாமா இருக்கலாம். அதையுமே மீறி இப்போ பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் ஈஷா யோகாவில் வந்து அவங்க வந்து பர்டிகுலராக அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் பார்க்குறதில்ல. நிறைய அவங்க அந்த கேர்ள்ஸ் தான் எல்லா டைம்லையும் எல்லாம் பண்ணுறாங்க. வேறு நிறைய ஆசிரம்ஸில் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களாம் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு. அதனால அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமா சொல்லும்போது அது ஒரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டாக்காக ஆகிடும் அப்படின்றதுனால நான் பெருசாக சொல்கிறதில்ல. சரி, நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம சில விஷயங்களை சில பேர் வந்து திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது பொய் கூட நிஜமாகி விடுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கிறதுனால தான். மற்றபடி இது வந்து அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களை ஒதுக்கப்பட வேண்டியதோ அவங்கள வந்து ஒரு இதாக பார்க்குறதோ இல்லை. ஒரு சுய கட்டுப்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ லிபர்ட்டி கொடுத்தாலும் எந்த லிமிட்குள்ளே நம்ம இருக்கணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். நீ எங்கே வேணாலும் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க, நீ வா, அதுக்காக எங்கே வேணாலும் நம்ம போகக்கூடாது. நம்ம வீட்டில் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்தணும். சாமி கிட்ட நம்ம போகலான்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம மனசு வந்து
அசுத்தமாக இருக்கும்போது போகக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க சில நேரத்தில், ஆனால் எனக்கு சின்ன வயசில் நல்லா அடி விழும். பூஜை நாட்கள் அப்படி வந்துட்டாலே ஏதோ ஒரு பெரிய கொலை பண்ண மாதிரியெல்லாம் நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். எல்லாமே எனர்ஜி தானே வைங்களேன். இப்போ நம்ம கொரோனாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கை கூட கொடுத்துக்காம நிறைய பேர் அதுக்கப்புறம் வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது அந்த டைமில் அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் வேற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி லெவல்ஸ் அவங்களுக்கு லோவா இருக்குமா அல்லது வந்து நெகட்டிவா இருக்குமானா இருக்காது. அந்த எனர்ஜி லெவல்ஸை ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எதிராளியால தாங்க முடியாது. ஓகே, அதுதான் உண்மை. எதிராளியால தாங்க முடியாது அந்த எனர்ஜி லெவல்ஸ். அது வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அந்த எனர்ஜி லெவல்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க சர்டன் இதில் வந்து பார்த்தோம்னா அவங்களே ஒரு தெய்வமாக இருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு விஷயம். அந்த அவங்களே அந்த தெய்வமாக இருக்கும்போது அந்த டைமில் போய் அவங்கள வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ பண்ணாமல் அவங்கள நம்ம தனியாக விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி உடல் ரீதியான விஷயங்களுமே ஆப்வியஸாக இருக்க தான் இருக்குது. ஸோ இப்போ இது மனசுக்குள்ளே தோணித்துனா அதுக்காக அவங்களுக்கு எதுவும் குத்தம் பண்ணவங்க கிடையாது. அவங்க சொல்லணும்னு நினச்சாங்கன்னா மனசுக்குள்ளே அவங்க தாராளமான முறையில் சொல்லலாம். ஆப்வியஸ்லி இப்போ இந்த மந்த்ராஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நிறைய பேருக்கு ஹேபிச்சுவலாக வந்துருங்க. இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க, மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க போது 3 நாள் 4 நாள் நீங்கள் அடக்கி வைக்கிறது அப்படின்றது அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக ஏன்னா என்னால் அதை உணர முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் உணரவும் முடியாது, என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுதான் உண்மை. முருகா முருகாங்கிறது அது மாதிரி தான். குருஜி, இப்போ வந்து நம்ம இந்த இன்ஸ்டா வாட் எவர் எந்த மீடியா திறந்தாலும் இதில் இந்த நம்பர் எழுதுங்க, இதில் இந்த நம்பர் எழுதுங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறையா வரும். ஆரம்பத்தில் நான் கூட ரொம்ப க்யூரியஸாக அதை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் பட் செஞ்சதில்லை இது வரைக்கும். சில பேருக்கு எதுவுமே செய்யாமல் லாட்டரியில் பணம் வர்றது, திடீர் யோகம் வர்றது எல்லாமே நடக்கும். சிலர் அதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அப்படி எதுவுமே நடக்காது. பட் நான் ரகசியமாக கேட்குறேன், அப்படி ஏதாவது காசு வர்றதுக்கு நம்பர் இருக்கா, சொல்ல முடியும்? நம்பர் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அது மாதிரி இமீடியட்டாக படுறதுக்கு 520 இந்த 520 808 741 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குவிக்காக வரக்கூடியதாக இருக்கும். ரெகுலராக சொல்லக்கூடிய நம்பர்ஸ், மணி ஹீலிங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்பவுமே லக்காக இருக்கணும். எனக்கு என்னால் வந்து பெருசாக அந்த சாண்டிங் கூட பண்ண முடியாது. ஆனால் எனக்கு நான் ஏதாவது ஒன்று வச்சு இப்போ எங்கிட்ட மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, குருஜி ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க, எனக்கு வந்து இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒர்க் ஆகணும், அது எனக்கு வேறு எதுவும் என்னால் நான் பண்ணக்கூடாது, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன், அது பாட்டுக்கு அது வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்குன்னு பர்டிகுலர் யந்திராஸ் இருக்குது, அது விட்டுருவோம். நம்ம எல்லாரும் அவங்க வீட்லேயே வச்சு பண்ணுறாங்க. ஆனால் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னர்ஸ் நிறைய பேர் அவங்க வந்து இந்த மாதிரி கேசினோஸு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. பட் இட் இஸ் நாட் தட் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு ஜாதிக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக லாட்டரி வாங்கினா அவங்க கோடீஸ்வரனோ இல்லை லட்சாதிபதியோ இல்லை ஈவன் 1000 ரூபா கூட விழாது. அப்படிலாம் விழும் நான் இது பண்ணல. இது யூஸ்வலாக இருக்கிற ஒரு விஷயம். சில விஷயம் நம்ம லக்குக்காக, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் நிறைய பேசும்போதே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அம்மா வந்து போகும்போது நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போதோ நைட்டில் ஏதாவது போகும்போது ஒரு மஞ்சளை முடிஞ்சிட்டு போன்னு சொல்லுவாங்களா, மஞ்சள் கட்டை எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவாங்களா, மஞ்சள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெத் ஹவுஸ்க்கு போகும்போது மஞ்சள் எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக அது சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து வேப்பிலையே குத்தி விட்ருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் இல்லை. இப்போ மஞ்சள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோம்னா, நாம் வந்து ஒரு டெத் ஹவுஸுக்கு போகும்போது மஞ்சள் எடுத்துகிட்டு எதுக்கு போகிறோம்னா, மஞ்சள் வந்து சுபத்தன்மையை காட்டக்கூடியது, குருவை உணர்த்தக்கூடியது, ஜூபிட்டரோட விஷயத்துக்கு உணர்த்தக்கூடியது. அதே போல் ஒரு டெத் ஹவுஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து சனியை உணர்த்தக்கூடியது, சவமானது அப்படின்ற மாதிரியான விஷயம். டெத் ஹவுஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கிரிமேட்டோரியம் போகக்கூடிய ஒரு இந்த மாதிரியான இடத்துல இருக்கும், நிறைய பேர் அழுதுகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போகிறோம்னா அது வந்து அந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கக்கூடாது. அதனால தான் அது ஒரு டெத் ஹவுஸ் அப்படின்றது சனியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான காரணத்தினால்தான் அந்த இடத்துல போயிட்டு நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து அதை வந்து ஃபிலசாபிக்கலாக வேறு மாதிரி பேசலாம். இப்போ வரேன்னு சொல்லக்கூடாது, கல்யாண வீட்டில் போனால் வரேன்னு சொல்லிட்டு வரணும், அப்போ நிறைய உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். டெத் ஹவுஸில் சொன்னால் இப்படி நடக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது சில விஷயத்தில் அப்படி மறிவு நம்ம என்ன வேணால் எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சப்பக்கட்டு தான் அது. ஆக்சுவல் மீனிங் இதுதான். இது வந்து சனியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து வரதே நமக்கு, அதனால தான் நம்ம குளித்து அந்த ஒரு எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மஞ்சள் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன். அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கும்பொழுது அதை வந்து ஜூபிட்டரோட ஹெர்பு, உங்களுக்கு மஞ்சள் ஹெர்பு தானே, மூலிகை தானே அது உங்களுக்கு, அந்த மூலிகை வந்து நம்மை காக்கும் அப்படின்ற மாதிரி. இத்தினோண்டு ஹெர்பு காத்திடுமானா கண்டிப்பாக இத்தினோண்டு விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் சின்னதாக நமக்கு எங்கேயாவது ஒரு ஸ்மெல் எங்கேயாவது லைட்டாக வருது, அப்போ கூட பார்த்தோம்னா நிறுத்திட்டு ஏதோ பிரியாணி போடுறாங்கன்னு நிறுத்திட்டு இறங்கி ஓடுற ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய மஞ்சள் கட்டையை வச்சுட்டு போய் வராதா இல்லை? ஸோ அது மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இதுக்கெல்லாமே இந்த ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறதுக்குமே வந்து பார்த்தோம்னா இயல்பிலேயே
ஒரு மனிதரை ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாற்றக்கூடிய அவர்களுடைய நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி அது நிறைய எங்கெல்லாம் ஒரு லக்கோ இல்லை பாசிட்டிவிட்டி இருக்கோ அதெல்லாம் நான் வந்து பர்டிகுலராக ஒரு சில மந்த்ராஸ் ஒவ்வொருத்தருக்கு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க, அந்த ஆகர்ஷணம் பண்ணுங்க அதை வச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதை ரெகுலராக அது மாதிரி வச்சு பண்ணிட்டு அதுக்கு எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஜாதிக்காய் ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்குமா, அதிக கஷ்டம், அதை வாங்கி நீ வச்சுக்கிறதுல என்ன ஆக போகுது. ஸோ நீங்கள் கேட்கறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கன்னா அதை கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தோம்னா லாட்ரி டிக்கெட்டில் வந்து 5 லட்சம் வருமா, 10 லட்சம் வருமா, 50 லட்சம் 50 கோடி வருமானு கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ பண்ணும்போது ஒரு 10 ரூபா செலவு பண்ண மாட்டோமா, வாங்கி வச்ச போகிறோம் வந்தா இது இல்லைன்னா வந்து உங்களுக்கு போச்சு அப்படின்ற மாதிரிதான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை we have to do ரிப்பீட்டடாக நம்ம ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து நம்ம வந்து வச்சு அதை சார்ஜ் பண்ணணும். எனி கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவான ஒரு மந்த்ரா அப்படின்ற மாதிரி பர்சனலைஸ்டாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போக முடியாது. சாதாரணமாகவே அவங்களே ஏதாவது நம்ம இப்போ இவ்வளோ மந்த்ராஸ் சொல்கிறோம், நம்ம வீடியோ ஃபுல்லாக கொட்டி கிடக்குது நம்மளோடது எல்லாமே மந்த்ராஸ் மணி ரிலேட்டட் ஏகப்பட்ட எதையாவது ஒன்று அவங்க எடுத்து சார்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க ரெகுலராக அந்த மாதிரியான மெத்தட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த இன்னும் அதுக்கு பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதிகமாக கூடும். அதாவது அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம், அது வந்து ஒரு கல்லாக இருக்கும்போது மகாபலிபுரத்தில் அது மேலே காலை வச்சுக்கிட்டு செதுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சிற்பிகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அதை அனுப்பும்போது எப்படி அனுப்புவாங்கங்கிறது வேற விஷயம். அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் இது பண்ணி அதை வந்து கழுவி அதுக்கு ஒரு பூஜை மாதிரி போட்டுட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க யாருக்காவது விற்கிறதுனா கூட, அது மாதிரி வேறு விஷயம். பட் அவங்க காலில் வச்சுட்டு அவங்க பண்ணுறது அதுதான் அவங்களுக்கு அது பண்ண முடியும். அப்போ அது கல் தான். அது கோயிலுக்கு போயிட்டு மந்திரங்கள் மூலமாகவும் பர்டிகுலரான ரிச்சுவல்ஸ் மூலமாகவும் அது கடவுளாக அந்த கடவுள் தன்மையை அடைகிறது, கடவுள் தன்மை அதற்குள் வருகிறது அப்படின்ற மாதிரி அதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு இதுவுமே மந்திரங்கள் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லை எனக்கு சும்மா தான் எடுத்துகிட்டு போக முடியும், எனக்கு மந்திரம்லாம் சொல்ல முடியாது, அதுவுமே எனக்கு வேண்டாம், சும்மா கையில் தான் எடுத்துகிட்டு போவேன்னா அதை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்பீட்டடாக உங்களுடைய பாடியில் உங்களுடைய எனர்ஜி கூட அது ஒரே ஜாதிக்காய் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாக்கெட்டாக போட்டுப்பாங்க. நீங்கள் கூகுள் அடித்து பாருங்கள், ஜாதிக்காயை வந்து லாக்கெட்டாக போட்டுப்பாங்க ஃபாரினில். இந்த கெசினோஸ் போகிறவங்களாம் ரெகுலராக லாக்கெட்டாக குட்டி ஜாதிக்காயை வந்து லாக்கெட்டாக போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெகுலராக இருக்கக்கூடியது ஜாதிக்காய், இந்த குட்டி பாக்கு, இந்த மாதிரி தன்மை நானே கூட அப்பப்போ போட்டு வச்சுருப்பேன் சும்மா. ஸோ இதனால் எதுவும் லக்கு வர்றது வரல அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் நம்ம பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாட்டுக்கு அது நல்ல விஷயம் அப்படின்ற போது நம்ம போட்டு வைக்கலாமே, அதில் என்ன தப்பு. நம்ம 10 பேர் சொல்கிறோம், நம்மளுக்கு நம்ம வரதெல்லாம் ஜாதிக்காயினால தான் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா வேண்டாம். நம்ம வந்து தேடி போகிறதில்ல, லாட்ரி தேடி போகிறதில்ல, எம்எல்எம் தேடி போகிறதில்ல, குவிக் ரிச் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சாதாரணமாக வரக்கூடியது ஒரு சுபத்தன்மையை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நம்ம வந்து இந்த கோட்ஸ் நான் சொன்ன மாதிரி 808520741 எல்லாமே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இது வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் இப்போ பணம் வாங்கிட்டு திரும்பி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த 808 வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு காயின்ஸ், இந்த ஜிபு சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு காயின்ஸு பிரமிட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ எனர்ஜி லெவல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒருவேளை அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு எனக்கு ஒரு கேள்வி. தேங்க்ஸ் குருஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நேரில் சந்திக்க முடியலனாலும் நிறைய பேருக்கு உங்களுடைய வார்த்தைகளை வந்து நம்பிக்கையாக கொடுத்துருக்கீங்க. இதையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக எப்பவுமே கொடுங்க. அது கண்டிப்பாக இருக்கும். நேரம் இல்லை மறுபடியும் இதையும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிடாதீங்க. அது கண்டிப்பாக இருக்கும். நன்றி. நமஸ்காரம். நன்றி.